சூப்பராக இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்க சாஃப்டாக இருக்குது. எப்படின்னு எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணாலே பூவாட்டம் இதாகுதுங்க. வாழைப்பூ பக்கோடா, பேருக்கு தகுந்த மாதிரி பூ மாதிரி இருக்குதுங்க. பக்கோடா வடை மாதிரி கூட தட்டி சாப்பிட்லாம். தட்டி வடை மாதிரி கூட எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுத்தா கண்டிப்பாக காலியாயிரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. துவர்ப்பே இல்லை. நார்மல் பக்கோடா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து கிறிஸ்பி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குதுங்க. அடாடாடா, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும். எல்லா வீடியோவும் அப்படி தான். என்னோடய ஐக்கான் கிளிக் பண்ணால் என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.